அனைத்து ஆசிரியர்களுக்கும் அன்பு கலந்த வணக்கம். எஸ்ஜிடி நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் கூட்டமைப்பு சார்பாக 30 மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் தலா 15 பேராக பிரித்து 2 முறை 2 சந்திப்புகளில் அமைச்சர் பெருமக்களையும் அதிகாரிகளையும் சந்தித்துள்ளோம். அது குறித்து ஒரு சின்ன விளக்கம். நம்மளோட முதன்மையான கோரிக்கை என்னன்னு பார்த்தோம்னா, கடந்த 8 வருஷம், அதாவது 149 ஜிஓ அறிமுகப்படுத்தி 8 வருடங்கள்ல ஒரு முறை மட்டும்தான் நியமன தேர்வு நடைபெற்று இருக்கு. அதனால இன்னொரு தேர்வு வருவது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, 2025, 26 காலகட்டங்களில் நோட்டிபிகேஷன் கிடையாது. இனியும் வருவோம்னா அது பெரிய சந்தேகம் தான். ஏன்னா டெம்பரரி டீச்சர்ஸை எல்லா துறையிலுமே ஃபில் பண்ணிக்கிட்டு வராங்க. அதனால ஒவ்வொரு வருஷமும் தேர்வு நடந்திருந்தால், முறையாக ஒவ்வொரு வருஷமும் 2018 இருந்து நியமன தேர்வு நடைபெற்று இருந்தால் நாம் இந்த கோரிக்கையை கேட்பது தவறு சட்டப்படி. ஆனால் 8 வருஷத்துல ஒரே ஒரு முறை மட்டும்தான் நியமன தேர்வு நடந்திருக்கு. இன்னொரு தேர்வு எப்போ வரும்னு தெரியாது. இன்னொரு தேர்வு ஒருவேளை வந்தால் தகுதி தேர்வு, அதுக்கடுத்தது நியமன தேர்வு, அதுக்கடுத்தது போஸ்டிங்ஸ், இப்படி ஒரு 4 வருஷம் போயிடும். ஏற்கனவே பல வருடங்களாக இந்த தேர்வுகள் எல்லாம் எழுதி தகுதி பெற்று மீண்டும் மீண்டும் தங்களை நிரூபித்துக் கொண்டு இருக்கிறோம். அதாவது அடுத்த ஒரு தேர்வை நாங்கள் எதிர்க்கவில்லை, மீண்டும் எங்களுக்கு தேர்வு வேண்டாம் என்ற ஒரு நோக்கத்தில் தான் நாங்கள் செயல்படுறோம். இப்போ 60 மார்க் 75 மார்க் எடுத்துட்டு பல லட்சம் காம்படிஷனை கவர்மெண்ட் உருவாக்கி விட்டுருச்சு. ஸோ 2027, 28 காலத்துல பெரும் அளவுல ரிட்டையர்மெண்ட் இருக்கும். அந்த சமயத்துல எக்ஸாம் வைங்க, போஸ்ட்போன் பண்ணுங்க, இப்ப இருக்கக்கூடிய டீச்சர்ஸை ஃபில் பண்ணுங்கிற அடிப்படை கோரிக்கையை தான் நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம். ஸோ தேர்வுக்கு எதிரானவர்களோ தேர்வுக்கு அஞ்சுபவர்களோ நாங்கள் இல்லை. காரணம் என்ன, அடுக்கடுக்கான பல தேர்வுகளை எழுதியவர்கள் எதற்கும் அஞ்ச போவதில்லை. சரி, ஓகே. நாம முதல் கட்டமா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை முதல் முறை சந்திக்கும் பொழுது உங்களுடைய கோரிக்கையை நிச்சயமாக பரிசீலனை செய்வோம், கைவிடுவதற்கான வாய்ப்பு இல்லை, எல்லோரையும் அரவணைச்சு கொண்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. குழு அமைப்பதாக தகவல் தெரிவித்தார். நாங்க ஒரே விஷயம் தான் சொன்னோம், குழுவில் அதிகார மையத்தில் இருப்பவர்களை விட பாதிக்கப்பட்டவர்கள் அந்த குழுவில் இருந்தால் அந்த குழு மேலும் ஒரு வலுவானவதாகவும் கருத்துரிமை பெற்ற குழுவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது தொலைபேசி எண்ணை வாங்கி கொண்டார். நிச்சயமாக அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. மீண்டும் அடுத்த 2வது சந்திப்புல, சார் ஏற்கனவே உங்களோட இந்த விஷயம் பேசியிருக்கோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ செக்ரட்டரி பிளஸ் டைரக்டர் அவங்க என்ன பதில் சொன்னாங்கன்னு கேட்டுக்கிட்டாரு. என்னென்ன காரணங்களால இத்தனை வருஷம் நின்று போனது, ஏன் பணி நியமனம் வழங்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு. நம்ம எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இருந்தாலுமே அடுத்த கமிட்டி அப்படின்னு வரும் பொழுது நிச்சயமாக நீங்கள் அதில் பங்கு பெறுவீங்க அப்படின்னு சொல்லி உறுதியா அவங்க சொல்லியிருக்காங்க. அவரை சந்தித்து அடுத்ததாக சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு அவர்களை நம்ம சந்திக்கிறோம். காரணம் என்னன்னா, ஏற்கனவே அந்த விசிகாவுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை நம்ம ஏற்கனவே அறிகிருக்கோம். நிறைய நமக்காக முதலமைச்சர்கிட்ட அறிக்கை கொடுத்திருக்காங்க. அதை நினைவு கூர்ந்து நாம் எடுத்த ஒரு போராட்டத்துக்கு தலைமை தாங்கியதை நினைவு கூர்ந்து எடுத்து சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நாங்கள் ஒரு குழு எங்க தனிப்பட்ட முறையில நாங்கள் ஒரு ஆலோசனை பண்றோம். இதில் உண்மைத்தன்மை இருக்கும் பட்சத்தில் பள்ளிக்கல்வித்துறைக்கு நான் இதை ரெக்கமெண்ட் பண்றேன், வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரிலே நான் ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அப்போ கேட்கறது, எங்களுக்கு ஒரு தீர்மானமா நீங்க கொண்டு வந்தா எங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். முதலமைச்சர் பார்வைக்கு போயிட்டு அரசோட ஒத்துழைப்போட ஒரு தீர்மானம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோம். அதே போலதான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட கேட்டோம், பாதுகாக்கப்பட்ட ஆசிரியர்களாக எங்களை நீங்க அறிவிக்கணும். 1 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, 2 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, காத்துட்டு இருக்கோம். எத்தனையோ வருஷம் இந்த 149 சப்போர்ட் பண்ணிட்டு 8 வருஷம் நாங்க இருந்துட்டோம், இன்னும் 2 வருஷம் கூட நாங்க இருக்கோம்னு சொன்னோம். இல்ல அவ்வளோலாம் பீரியட் ஆகாது, கண்டிப்பா சுருக்கமான முறையில என்ன தீர்வு கொண்டு வர முடியுமோ பார்க்கலாங்கிற மாதிரி தான் அசூரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததா நகர்ப்புற வீட்டு வசதித்துறை மரியாதைக்குரிய திரு ராஜ்குமார் அமைச்சர் அவர்களை நாம சந்திச்சோம். உடனடியா அங்க போன உடனே ஏற்கனவே அவரை அவர் இல்லத்துல சந்திச்சிருக்கோம், தேர்தலுக்கு முன்பு போய் சந்திச்சோம். ஆதரவு நிலைப்பாடில் இருந்த ஒரு காரணத்தினால உடனடியாக தொலைபேசியில் அழைத்தார். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை தொலைபேசியில் அழைத்து இது குறித்து நீங்க பரிசீலனை பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லி நமக்காக உடனடியா அங்கிருந்தே அவரோட கேபின்ல இருந்தே கால் பண்ணியிருந்தாங்க. நான் எப்போதும் உங்களோட துணையாக இருப்பேன். இந்த விஷயம் பெரிய விஷயம், கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் இதுல அஃபெக்ட் ஆயிருக்கீங்க.
அதிகபட்சம் பெண்கள் இருக்கிறதா சொல்லியிருந்தோம். அதே போல மாற்றுத்திறனாளிகள் வந்து அதிகமா இருக்கிறதா சொல்லியிருந்தோம். விடோஸ் அதிகமா இருக்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். டெஸ்டிடியூட் விடோஸ் சொல்லியிருக்கோம். என்னென்னலாம் பாதிப்புகள் இருக்கோ, திருமணம் ஆகாம இருக்கிறவங்க, திருமணம் ஆயிட்டு பிரிந்தது, இது போல பல செய்திகள் வந்து அவருக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ நிச்சயமா நாம இத கொண்டு போவோம். கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் நான் எப்போதும் உங்களோட இருப்பேன்னு சொல்லி ஒரு உறுதி நிலைப்பாடை அறிவித்திருக்காங்க. அதே போல தான் அதே தன்மையில மரியாதைக்குரிய மாண்புமிகு அயலக தமிழர் நலன்துறை அமைச்சர் தென்னரசு அண்ணன் அவர்கள் அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரோட ஆய்வு கூட்டம் நடக்கும்போது நான் கண்டிப்பா இதை சொல்லுவேன். தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பெரிய பிரச்சனை. தலைவர்கிட்டையும் அதே போல பொதுச் செயலாளர்கிட்டையும் இந்த விஷயத்தை நான் நிச்சயமா கொண்டு போவேன். ஓரிரு நாள் டைம் கொடுங்கன்னு சொல்லி லாஸ்ட் மீட்ல வந்து அவர் சொல்லியிருந்தாரு. இந்த வாரம் மீண்டும் அவரை சந்தித்து நினைவு கூர்ந்து அடுத்த கட்டமா இது எப்படி கொண்டு போலாங்கிற ஒரு ஆலோசனை வந்து சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு முன்பாக அவர் அறிவிப்பார் என்ற ஒரு பெரிய நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதை நோக்கி நம்ம ஆசிரியர் பெருமக்களும் போய்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக இறுதியாக பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஆதவ் அர்ஜுனா அண்ணன் அவர்களை வந்து நம்ம சந்திக்கிறோம். அவர் போனோடனே ஒரு நிகழ்ச்சியான ஒரு வார்த்தை அவரோட உதவியாளர் மூலியமா கிடைச்சது என்னன்னா, ஏற்கனவே நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து அண்ணனை வந்து சந்திக்கிறதுக்கு உங்க லெட்டர் பேட் வந்தது. அந்த விஷயத்த நாங்க எடுத்து சொன்னோம். அதே போல திண்டுக்கல் எம்எல்ஏ அவங்களும் சொல்லியிருந்தாங்க. முதல்வர்கிட்ட முதல் முறையா நான் இந்த வார்த்தையை கேள்விப்படுறேன். முதலமைச்சர்கிட்ட உங்களுடைய இந்த கடிதம் போயிருக்கு. இது குறித்து பேசியிருக்காங்க, ஆலோசனைகள் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல தகவலை வந்து அவர் சாரோட டிபார்ட்மெண்ட்ல இருந்து நம்ம அந்த வார்த்தையை கேட்டிருக்கோம். கன்சர்ன் செக்ரட்டரிட்டு நான் இதை ஃபார்வர்ட் பண்றேன். இது ஃபுல்லா ரீட் அவுட் பண்ணிட்டு இதுல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு நம்ம வந்து கண்டிப்பா பார்ப்போங்கிற மாதிரி மாண்புமிகு ஆதவர்ஜனா சார் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடந்த விஷயம். ஏன்னா நாம 2 வாரம் அங்க இருந்ததுனால இடையில எதுவுமே உங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணிக்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கு. அதே போல சட்டமன்றத்திலேயே மரியாதைக்குரிய டைரக்டர் சார் நரேஷ் சார் வந்திருந்தாங்க. அவரு அதான் சொன்னார். போன அந்த லாஸ்ட் மீட்ல அதான் சொன்னாரு. இதை பத்தி தான்ப்பா டிஸ்கஸ் போயிட்டு இருக்கு. ஒரு 2 வீக்ஸா போயிட்டு இருக்கு. இப்பயுமே அதுதான் அந்த விஷயமா தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். வாட் எவர் உங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவரு சட்டமன்றத்திலிருந்து நாமக்கல் கவிஞர் பில்டிங்கு போகும்போது நாங்க பேசிட்டு இருந்தோம். இதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்ப சில பேர் வந்து சில சந்தேகங்கள் வந்து கேட்டிருக்கீங்க. கெசட்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2023, 22 காலகட்டங்களில் என்னென்ன அறிவிப்புகள் இருந்ததோ, என்ன தகுதிப்பாடுகள் இருந்ததோ அதே தான் அப்படியே வந்து கட் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுல ஒன்றும் பெருசா பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன் பயப்பட வேண்டாங்கிறன்னா, கெசட் வந்த போதெல்லாம் எக்ஸாம் வரல. எக்ஸாம் அறிவிச்சாலும் பணி நியமனம் வழங்கவில்லை. அப்பாயின்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து எதுவும் நடக்கவே இல்லை. அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, அரசாங்கம் தான் போன முறை நீக்கிச்சு. எப்படி நீக்கிச்சு அப்படின்னா, நோட்டிபிகேஷன்ல தான் நீக்கினாங்க. கெசட்ல அப்படியே தான் இருக்கும். ஸோ ஒரு ஒரு எக்ஸாமுக்கு எப்படி எந்தெந்த வழிமுறைகள்ல தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கறத அவங்களோட நிலைப்பாடு, கல்வியாளர்களோட நிலைப்பாடு. அதே போல ஒரு தேர்வுக்கு அறிவிப்பு நோட்டிபிகேஷன் வரும்போது அதுல என்னென்ன பிரிவுகளுக்கு வந்து வாய்ப்பு தராங்கிறது நோட்டிபிகேஷன் வந்தாதான் தெரியும். ஸோ நம்ம அதை பத்தி கவலைப்பட போறது இல்லை. ஏன்னா 2025லயும் கிடையாது, 26லயும் கிடையாது, 27லயும் வரப்போறது கிடையாதுங்கிறது தான் இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. ஆனா எக்ஸாமுக்கான நிலைப்பாடு என்னன்னு தெரியல. நாம முன்ன சொன்னது போலதான் எக்ஸாமை எதிர்க்கணும் நோக்கம் இல்லை. நிறைய எக்ஸாம் எழுதிட்டோம். இதுல பாதிக்கப்பட்டவங்களோட கண்ணீர், வலி, வேதனை எல்லாம் ரொம்ப உச்சகட்டமானது. யாருமே அனுபவித்திராத வலி, வேதனை, சொல்ல முடியாத அளவுக்கு துயரங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. அதாவது சில இன்ஸ்டியூஷன் வச்சுக்கிட்டு அவங்க வந்து எக்ஸாம் வேணுங்கிற நோக்கத்துல சிலர் தான் சொல்றேன், எல்லாரையும் சொல்ல, சிலர் நல்ல நல்ல தகவல் சொல்லிக்கிட்டு வராங்க. ஆனாலும் சிலர் மாணவர் என்ற போர்வையில் இருக்கிறாங்க. அவங்கள குறிப்பிட்டு சொல்றேன். நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட், நானும் வந்து எஸ்ஜிடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து இந்த எக்ஸாம் நோக்கி நான் போறேன், ஸோ வந்து இதுக்கு வந்து நீங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணி கொடுக்கணும், நான் அமைச்சரை போய் மீட் பண்றேன், செலவுகள் நிறைய இருக்கு அப்படின்னு மேனிப்புலேட் பண்றது. சிலர் வந்து நான் பணி நியமனமே வாங்கி தந்துடுறேன், நீங்க வந்து ஒரு 5000 10,000 கொடுங்கன்னு சொல்லி கேட்கறதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அது ரொம்ப கசப்பான விஷயம். ஓகே, நம்ம அதுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம், நம்ம அதுல நம்ம தலையிடுறதும் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் எல்லாருக்குமே தெரியும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும், யாரும் குழந்தை இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் சொல்லக்கூடியது இத்தனாயிரம் பேருக்கு இது எப்படி பாசிபிளா, இது வந்து டிஆர்பி மூலியமா பாசிபிள் ஆயிடுமானா கண்டிப்பா டிஆர்பி இதை செய்யாது. ஏன்னா சட்டமுறைப்படி இருக்கக்கூடிய அமைப்பு சட்டமுறைப்படி தான் எதையுமே செய்யும். முன்ன பின்ன அவர்கள் தவறு இழைத்திருந்தாலும் அந்த துறையில நிறைய தவறுகள் இருக்கு. நோட்டிபிகேஷன் விடுவாங்க, எக்ஸாம் நடத்த மாட்டாங்க. நோட்டிபிகேஷன் விட்டு எக்ஸாம் நடத்தினாலும் அதுக்கு அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் வந்து நடத்த மாட்டாங்க. இப்படி பல குளறுபடிகள் வந்து இருக்குங்கிறது உண்மைத்தன்மை தான். அதே போல இது எப்படி சாத்தியமாகும்னா,
ஒரே ஒரு விஷயம் தான், கவர்மெண்ட் டிசிஷன் தான். கவர்மெண்டோட பாலிசி மேக்கிங் டிசிஷன்ல அரசின் கொள்கை முடிவு என அறிவித்தால் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கட்டாயமாக எந்த துறையாக இருந்தாலும் அவர்களோட சுய முடிவு அடிப்படையில கண்டிப்பா அரசின் கொள்கை முடிவுன்னு அறிவிச்சுட்டா அதை எதிர்க்கிறதுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு கூட பவர் கிடையாது. எடுத்துக்காட்டு வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால்ல இப்படிதான் ஒரு 16,000 பேருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. ஆந்திர பிரதேசத்துல வந்து ஒரு 12,000 பேருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. கர்நாடகால அந்த ப்ராசஸ் இப்ப எடுக்க போறாங்கிறது ஒரு தகவல். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நடந்திருக்கு. இப்படி நடக்காம விஷயத்த நம்ம எதுவும் சொல்ல. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா 2006, 2011 காலகட்டத்துல கலைஞரோட பீரியட்ல மாண்புமிகு அப்ப இருந்த ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு 6,000 பேருக்கு வந்து போஸ்டிங்ஸ் போடுறாங்க. அதாவது எக்ஸாம் முறை பேட்டர்ன்லாம் எடுத்துட்டு நேரடி பணி நியமனம் வழங்குறதெல்லாம் உண்டு. ஸோ அரசோட கொள்கை முடிவுல எது வேணாலும் நடக்கலாம். இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால் நடந்தது, எதிர்த்து வழக்கு நடந்தது. அந்த வழக்கு வந்து தள்ளி வைக்கப்பட்டு மீண்டும் அவர்களுக்கு பணி நியமனம் வழங்குனதெல்லாம் உண்மை. ஸோ நாம ஆரம்பத்துல இருந்து சொல்றது அதுதான். ஏதோ கற்பனை உலகத்துல அப்படி இப்படி அதெல்லாம் சொல்லல. ஒரு ஆர்டிஐ தகவல், பள்ளிக்கல்வித்துறை தொடக்கப்பள்ளி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை தகவலை நம்ம எடுத்திருக்கோம். 10,000க்கு மேல காலி பணியிடங்கள் இருக்கிறது உண்மை. 2024 இருந்து இருக்கிறது உண்மைங்கிறது ஒரு விஷயமும், 7,000க்கு மேற்பட்ட தற்காலிக ஆசிரியர்கள் அரசோட அதோட இதுல இருக்கு. எம்இஸ்ல இருந்து நம்ம எடுத்திருக்கோம். 7,000 டெம்பரரி டீச்சர்ஸ் தொடக்கப்பள்ளியில இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து உறுதிப்பட இருக்குது. அதே போல டிஆர்பி போர்டில் அந்த வேக்கண்ட், அதாவது நிதித்துறை ஒப்புதலோட ஒவ்வொரு வருடமும் நடத்த வேண்டிய அந்த வேக்கண்ட், அதுக்கு எக்ஸாம் நடக்கல. அப்போ அந்த நிதி எங்க போயிடுச்சு அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இருக்கு. இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா ஒரு 13 வருஷத்துல எக்ஸாம் வந்து ஒரு முறை நடத்தினா எவ்வளோ 1000 வேக்கண்ட் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே சாதாரணமா தெரியும். காரணம், ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான மாணவர்கள் வந்து அரசு பள்ளியில சேர்ந்துகிட்டே தான் இருக்காங்க. 91ல இருந்து 2012, அதாவது 2012 வரைக்கும் தான் பல்கான டீச்சர் போஸ்டிங்ஸ் வந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் பெரிய அளவுல பெரிய போஸ்டிங்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால நம்ம கேட்கக்கூடிய உரிமை நம்மளோட உரிமை தான். இது எதுவும் ஏதோ கற்பனையிலையோ இல்லை எந்த தகுதி இல்லாமையோ ஏதோ 10ஆவதோ 8ஆவதோ படிச்சுட்டு வந்து யாரும் எதுவும் கேட்கல. ஒரு முறைக்கு 3 முறை 5 முறை தேர்வு எழுதியவர்கள் உண்டு, தங்களை நிரூபித்தவர்கள் உண்டு. அவர்களும் இளமையான காலத்துல 110, 120 மதிப்பெண்கள் எடுத்தது உண்டு. அவர்களும் சிவிக்கு சென்றது உண்மை. ஒரு சிவிக்கு 2 சிவி போனவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு பொருளாதார நிலைமை, குடும்ப பிரச்சனை, உளவியல் ரீதியாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, இதெல்லாம் நிறைய பிரச்சனைகளை தாண்டி தான் இந்த நியமன தேர்வை வந்து ஒரு குறிப்பிட்ட பேர் மட்டும்தான் எழுதினாங்க. அவர்கள் வந்து தகுதியற்றவர்கள் என்ன சொல்லிட முடியாது. ஏன்னா 8வது 10வது படிச்சவங்களே இன்னைக்கு ஸ்கூல்ல டெம்பரவரியா ஒர்க் பண்ணும்போது ஏன் 5 டெஸ்ட் எழுதுனவங்க ஸ்கூல்ல அப்பாயின்மெண்ட் கொடுக்க கூடாது? அதனால எந்த கல்வித்தரமும் பாதிக்கப்பட போவதில்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எனவே தொடர்ந்து முயற்சிக்கிறோம். இப்ப இறுதியாக வர வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாட்கள்ல ஒரு தீர்மானம் கொண்டு வருவதற்கு உங்களுக்கு ஒரு லெட்டர் பேட் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த லெட்டர் பேடையும் பொதுவான ஒரு பெட்டிஷன் ஒன்று இருக்கு. அடிப்படை தகவல்கள் என்னென்னலாம் நடந்துச்சுங்கிற ஒரு பெட்டிஷன்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அது 2யும் இணைச்சு இதுக்கு முன்னாடி நீங்க எந்த அமைச்சர் எந்த சட்டமன்ற உறுப்பினர்களை சந்திச்சீங்களோ அவங்களை மீண்டும் சந்தித்து வலியுறுத்தி முதலமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு சென்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து வலுப்பெற செய்யுங்கள்.